உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பு வணக்கம். ஒரு சங்க இலக்கிய பாடல்களை பற்றி நாம் இன்று காண்போம். சங்க இலக்கியம் என்றாலே பலருக்கு என்ன தோன்றும் என்றால் அது கடினம், நமக்கு புரியாது என்று எண்ண தோன்றும். அந்த எண்ணம் முற்றிலும் தவறானது என்று நான் கூறப்போகும் முழு கதையும் கேட்டால் உங்களுக்கு நன்கு புரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட குறிஞ்சிக்களியில் உள்ள ஒரு பாடலை பற்றிய கதைதான் அது. அந்த கதையை தற்போது பார்ப்போம். ஒரு அழகான மலை கிராமம். அங்கே சிறுவர்களும் சிறுமியர்களும் மணல் வீடு கட்டி விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கே ஒரு சிறுவன் வருகின்றான். அந்த சிறுமிகள் கட்டிய மணல் வீட்டை கலைத்து சென்று விடுகிறான். பிறகு அவர்கள் அங்கு வைத்திருந்த பந்தையும் தூக்கி கொண்டு ஓடிவிடுகிறான். அப்பொழுது தெரியாது அந்த சிறுமிக்கும் சிறுவர்களுக்கும் ஒரு நாள் நாம் காதலர்கள் ஆகப் போகிறோம் என்று. சிறுமி வீட்டில் இருந்தாள். அந்த சிறுமியுடன் அவள் அம்மாவும் இருந்தாள். அப்போது வாசலில் ஒரு குரல், அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று. உடனே அந்த அம்மா சொல்கிறாள், அந்த பெண்ணை பார்த்து, குடிக்க தண்ணீர் கேட்கிறார்கள், சென்று கொடு அம்மா என்கிறார். உடனே அந்த பெண்ணும் தண்ணீர் கொண்டு வருகிறார். அந்த இளைஞன் யார் என்றால், முன்பு சிறு வயதில் பந்தை உதைத்து விளையாடினான் அல்லவா, அவன்தான். அவள் தண்ணீர் கொடுக்கும் பொழுது அவன் கையை பிடித்து விடுகிறான். அவள் வெட்கம், நாணம், பயம் கலந்த குரலில் அம்மா என்று கத்துகிறாள். உண்மையை சொன்னால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று மின்னல் வேகத்தில் ஒரு பொய் கூறுகிறாள். தண்ணீர் குடிக்க வந்த இளைஞனுக்கு விக்கிக் கொண்டது என்று கூறுகிறாள். அவள் அம்மாவும் பதறி அடித்து வந்து அந்த இளைஞனை ஆசுவாசப்படுத்துகிறாள். ஆனால் அந்த இளைஞனோ ஒரு குறு நகையோடு அவளை ஒரு காதல் பார்வையோடும் பார்த்துவிட்டு செல்கிறான். இந்த பாடல் எவ்வளவு இனிமையாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயற்றப்பட்டது என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தால் இது எவ்வளவு எளிமையான இலக்கியம் என்பது உங்களுக்கு புரியும். இதை போல பல்வேறு கதைகளை சங்க இலக்கியத்திலும் கலித்தொகையிலும் உள்ள கதைகளையும் உங்களுக்கு சொல்லலாம் என்று உள்ளேன். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். மேலும் இந்த பாடலை, இந்த குறிஞ்சிக்களி 51வது பாடல் மோகன ராகத்தில் பாட வேண்டும், ஆதி தாளத்தோடு இருக்க வேண்டும். அந்த பாடலையும் தற்பொழுது இதனுடன் இணைக்கிறேன். அந்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்து எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பாடல் கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. சுடர்த்தொடி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணற்சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரி பந்து கொண்டு ஓடி நோதக்க செய்யும் சிறு பட்டி மேலோர் நாள் அன்னையும் யானும் இருந்தே மாயில்லிரே உண்ணு நீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடற்பொற்சிரகத்தால் வாக்கி சுடரி உண்ணு நீரூட்டி வா என்றாள் என யானும் தன்னை அறியாது சென்றேன். மற்ற என்னை வளை முன்கை பற்றி நலிய தெருமந்திட்டு அன்னாய் இவன் ஒருவன் செய்தது காண் என்றேனா. அன்னை அலறி படர்த்தர தன்னை யான் உண்ணு நீர் விக்கினான் என்றேனா. அன்னையும் தன்னை புறம்பழித்து நீவ மற்ற என்னை கடை கண்ணா